ஒரு நிமிஷம். இதை திறந்து பார்க்க போறது இல்லையா? நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இதுதான் உங்களுக்கு முக்கியமா படுதா? ஓகே, இப்ப அதை திறந்து பார்க்கணும், அவ்வளவுதானே? விவாகரத்து மனு. நீயா விரும்பி கேட்டது ஒண்ணு, நானா விரும்பி கொண்டு வந்தது ஒண்ணு. நேத்து நீ விவாகரத்து கேட்டப்போ விளையாட்டா கேக்குறியா இல்ல நிஜமாவே கேக்குறியான்னு எனக்கு புரியல. ஆனா இப்ப நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீ கேட்டதுலயே நியாயம் இருக்குன்னு எனக்கு தோணுது. என்னை பொறுத்தவரை உன் கடந்த காலத்தை பத்தி எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்ல. உன் வருங்காலத்தை தான் நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன், இன்னமும் ஆசைப்படுறேன். உனக்கு இந்த கல்யாணத்துல இன்னும் நம்பிக்கை இருந்தா நான் கொடுத்ததை ஏத்துக்க. இல்ல இந்த கல்யாணம் வேண்டாம், சுதந்திரம் தான் வேணும்னு நீ நினைச்சினா இந்த விவாகரத்து மனுல கையெழுத்து போடு. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன். உங்க ரெண்டு பேர்ல யாரு விவாகரத்துக்கு அப்ளை பண்றீங்க? ரெண்டு பேரும் தான். அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு? வேறுபாடுன்னு எதுவுமே இல்ல, ஆனா பெருசா ஒரு ஈடுபாடு இல்ல, அதனால்தான். அதுக்கு விவாகரத்து வரைக்கும் போகணுமா? போகணும்னு எங்களுக்குள்ள தோணுச்சு, அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். ஆனா நாளடைவில் ஈடுபாடு வரலாம் இல்லையா? உங்களுக்கு இந்த கேஸ் எடுக்கிறதுல விருப்பம் இல்லையா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 7 நாள். 7 நாளா? 7 நாளைக்குள்ள விவாகரத்தின் முடிவுக்கு வந்துட்டீங்களா? விவாகரத்தின் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் 7 நாளுக்கும் 7 வருஷத்துக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா சட்டத்துக்கு இருக்கே. பரஸ்பர ஒப்பந்தத்தின் பேர்ல கோர்ட்ல விவாகரத்து வாங்கணும்னா கல்யாணம் ஆகி குறைஞ்சது 1 வருஷம் ஆயிருக்கணும். உங்க ரெண்டு பேருக்கும் இந்த கல்யாணத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம சட்டத்துக்கு இருக்கு. இந்த 1 வருஷத்துக்குள்ள உங்க மனசு மாறிடலாம் இல்லையா? அப்போ இப்போ அப்ளை பண்ணா கூட 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் கோர்ட் டைவர்ஸ் கொடுக்கும். அது வரைக்கும் நீங்க ஒருத்தர் பொறுத்துக்கணும். இதுக்கப்புறமும் நீங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ண விரும்புறீங்களா? எஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் விவாகரத்துன்னு முடிவுக்கு வந்துட்டோம். இந்த 1 வருஷம் எங்க மனசு மாத்திட்டாது. தயவு செய்து இதை கோர்ட்ல ஃபைல் பண்ணிடுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? ஷூர். ஆஸ் an advocate, நீ கேட்கிற இந்த டைவர்ஸ வாங்கி கொடுக்க என்னால முடியும். ஆனா ஒரு பொண்ணா இந்த விவாகரத்தை வாங்கி கொடுக்க எனக்கு மனசு இல்லம்மா. உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு, ஏன் இந்த விவாகரத்துன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. என்னவா இருந்தாலும் சரி, அவசரப்படாத. ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம வாழறது ரொம்ப கஷ்டமா. அதை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். அதையே நீயும் படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அப்புறம் ஓ இஷ்டம். நாளைக்கே நான் இதை ஃபைல் பண்ணிடுறேன்.
मुबारक हो। Congratulations, congratulations. अरे भाई बधाई हो भाई, बहुत बहुत बधाई हो। दोनों की जोड़ी अरे यार ये भी है, ये made for each other, huh? विश यू हैप्पी मैरिड लाइफ। We are going to be one of the best couple in our office here. One of the best couple. बेटा ये पूजा का कुमकुम है, बहू को सिंदूर लगा दो। लगा दो ना बेटे। अरे लगाना यार, अरे लगाया कितने में लगाया? अरे लगाया, है लगाना? लगा दो यार। ஐம் சாரி. நான் அப்படி போயிருக்க கூடாது. உடனே வந்துடலான்னு தான் போனேன். ஆனா நான் செஞ்சது தப்பு தான், ஒத்துக்கிறேன். தப்பு என் மேலதான். இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டதே எனக்கு மறந்து போச்சு. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண கையோட பூ மாலை வாழ்த்துக்கள். உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இல்ல, இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. வந்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? எல்லாரும் உங்க கூட வேலை பார்க்கறவங்க வேற. இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். நான் என்னையே மாத்திக்கிறேன். ப்ளீஸ், எனக்காக உன்னை நீ மாத்திக்க வேண்டாம். நீ இங்க இருக்க போறது இன்னும் 1 வருஷம் தானே. இது ஓரும் இந்த அக்கி. நீ இங்க இருக்கிற 1 வருஷம் முழு சுதந்திரத்தோட இருக்கணும்னு நான் விரும்புறேன். உன் வாழ்க்கையில நான் எந்த விதத்திலையும் குறுக்கிட மாட்டேன். இது உன் வீடு, உன் விருப்பம் போல இருக்கலாம். எனக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம். Apart from the roof, we don't have to share anything. Okay? என் மேல கொஞ்சம் கூட வருத்தமோ கோவமோ வரலையா? குட் நைட். சீக்க என் பொண்டாட்டி லல்லுவ டைவர்ஸ் பண்ணிடலான்னு பாக்குறேன். ஏன்னா அடிக்கடி செக்ரட்டரிகளை மாத்தி என் கழுத்தை அறுக்கிறா. டைவர்ஸ் பத்தி ஏதாவது அட்வைஸ் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. ஆமா, இவர் பெரிய அனுபவஸ்தரு. நேத்து தான் கோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டு வந்திருக்கோம். விளையாடுறியா? மியூச்சுவல் கன்சர்ன் கேஸ்ல டைவர்ஸ் வர 1 வருஷம் ஆகுமா? அது வரைக்கும் இங்கதான் இருக்க போறா. ஆனா ஒரே வீட்டுல தங்கினாலும் தனித்தனியா வாழ போறோம். என்னப்பா இது? அவன் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே சேர்ந்து வாழ்றான். நீ என்னடா நான் கல்யாணத்தை பண்ணிட்டு தனித்தனியா வாழ்றான்ற? என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. बेटी, मुझे तमिल सीखना है. I want to learn Tamil. என்னது? தமிழ் கத்துக்கணுமா? ஏன் தமிழ் உருப்படியா இருக்கணும் பிடிக்கலையா? नहीं नहीं, एक बड़ा आदमी, big Tamil man coming to my garage. I speak Tamil with him. He liked. So he's an big
ba imported cars to my garage. சரி சரி, நீ பேசுற தமிழ் கேட்டு அந்த ஆள் கார் எல்லாம் உன் கராஜ்க்கு அனுப்பணும், அவ்வளவுதானே? வா வா வா, நான் தமிழ் கத்து கொடுக்குறேன். வா. உட்காரு உட்காரு. ஐடி ஸ்டாம்ல ஓகே. இப்போ Hello. நான் உனக்கு 4 வார்த்தை தான் கத்து கொடுப்பேன். அதை கேட்டு அந்த ஆள் அசந்து போயிடு. Char. चारे चार वो उनका मर गया. मेरा तमिल सुन के मर गया. मर गया. இப்போ tomorrow he come. அதுக்கு இப்போ आएगा आएगा hotel. Hotel. வாடா டே மடையா. வாடா டே மோடியா. மடையா. மடியா. வாடா டே மடியா. இப்போ ரெண்டாவது வார்த்தை. செகண்ட். அது வந்து he come. You want to say sit down. Sit down, sit down. बैठिए. அதுக்கு வந்து உட்காருடா சோம்பேறி. உட்காருடா சோம்பேறி. சோம்பேறி. உட்காருடா சோம்பேரி. வெரி குட், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ third. அது வந்து he talk Tamil. You talk what? What? You say வாய மூடுடா. வாய மூடுடா. வாய மூடுடா. சரிடா வாய மூடுடா. சரிடா வாய மூடுடா. First class. இப்போ last word, fourth. Char. Everything finished. He goes. Go. You say thank you, bye bye. Thank you. Thank you. Thank you, thank you. What? What? Poda die. Poda die. Poda die. Poda die. சத்தமா. Poda die. அவ்வளவுதான். Poda die. Poda die. நீங்க குடிக்கணும்னு நான் சொல்லல. இருந்தாலும் ஒரு வா குடிச்சிட்டு பிடிக்கலன்னு வேற போட்டிருக்கலாம் இல்லையா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? 5:30 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு பாலை காய்ச்சி டிகாக்ஷன் போட்டு தூக்க கலக்கத்துல கையை கூட சுட்டுக்கிட்டேன். நீங்க என்னடானா ஒரு மரியாதை கூட அது தொட்டு பார்க்கல. இன்னைக்கு நீங்க இருக்கிற காஃபி போட்டு தர நானும் சாப்பிட்டுருவேன். ஆனா 1 வருஷம் கழிச்சு யார் காஃபி போட்டு தருவாங்க? இந்த சுகமெல்லாம் பழகி போச்சுன்னா பின்னால நான் தானே கஷ்டப்படணும். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே, தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே பூவாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே.
மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே பூவாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே इधर संदीप सिंह कौन रहा है? மனதை முடியா மனதை முடியா மடையனா இது என்னது ஆரம்பமே சரியில்லையே ஏப்பா தலப்பா உனக்கு எப்படி இருக்கு உடம்பு உட்காரிட சோம்பேறி சோ, சோம்பேறியா ஆ. ரொம்ப உட்காரிட சோம்பேறி உட்கார்றேன்ப்பா இது என்ன ரொம்ப உள்ள குறையுது ஐயோ பக்கத்துல யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிடும் போல் இருக்க இவனை யாரு தமிழ் பேச சொல்லி அடிச்சா இந்தாப்பா சிங்கு இந்த வண்டிய என் பொண்டாட்டிக்கு மேல உசுரா நான் வச்சிருக்கேன் அதனால கொஞ்சம் பார்த்து சத்தவாய மூடுதா யோ தாடி சத்தவாய மூடுதா அத்தாதையா சத்தவாய மூடுதா யோ யோ என் டிரைவருக்கு தமிழ் தெரியும் அவன் காதுல விழுந்தா என் மான மரியாதை எல்லாம் போயிடுயா சத்தவாய மூடுதா ஐயோ உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல இந்தா கையப்படி சாவிய வச்சுக்க வண்டி எப்படி வேணாலும் செய் என்ன விடு போடாதாய் ஐயோ போடாதாய் அட பாவி போடாதாய் ஐயோ என் பொண்டாட்டி லல்லு கூட என்ன இப்படி திட்டது இல்லையே இன்னைக்கு சாயந்தரம் சீக்கிரம் வரீங்களா? ஏன் இன்னைக்கு என்ன? இல்ல, நான் இங்க வந்து இன்னையோட 30 நாள் ஆகுது. என்ன 1 மாசமா பொறுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன். தாமஸ், एक मिनट प्लीज मेरी बात सुनिए 1 मिनट साहब मैं मेंबर हूं यूनियन का साहब साहब आपको कोई हक नहीं है मुझे सस्पेंड करने का आप मुझे सस्पेंड करेंगे तो मेरे बच्चे बर्बाद हो जाएंगे आप क्या समझते हैं कि मैं यूनियन का मेंबर नहीं हूं मेरे पास कार्ड है यूनियन का और पूरी यूनियन मेरे साथ देगी साहब तुम्हारा ये कागज मेरा कुछ नहीं बिगाड़ सकता साहब इस चीज को दिमाग में रखिएगा साहब और ये कागज मेरा कुछ भी नहीं बिगाड़ सकता था साहब आपकी हल्की फुल्की धमकियों से मैं डरने वाला नहीं अगर मुझे कुछ हो गया तो मैं छोड़ने वाला नहीं आप जैसे 36,000 आदमी आए और चले गए आप कब जाना चाहते हो मुझे बताओ साहब और अगर मैं जिंदा रहा तो तुम्हें भेज के दूंगा साहब मैं आपको छोड़ने वाला नहीं और अगर मेरा घर बर्बाद हो गया तो साहब मैं आपको बर्बाद कर दूंगा आपका ये सस्पेंडर जो है ना आपके सामने बोल रहा हूँ उसकी मैं कोई नहीं समझता சீக்கிரம் வரீங்களா? இல்ல,
வந்து இன்னையோட 30 நாள் ஆகுது. என்ன 1 மாசமா பொறுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன். சாயந்தரம் சீக்கிரம் வரீங்களா? இல்ல, நான் இங்க வந்து இன்னையோட 30 நாள் ஆகுது. என்ன 1 மாசமா பொறுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன்.